அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுபம் மாரிமுத்து யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த வருஷம் எல்லா மக்களும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்திக்க செய்கிறேன். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி இந்த வருஷம் சனிப்பயிற்சி பத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாங்கன்னா முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. சூரிய திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. இந்த சூரிய திசையில ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்துல யாரு இந்த உலகத்துல பிறந்தாலும் நீங்க ஜாதகத்துல போய் பாருங்க, தாயுடைய கருவறையில இருந்து தாய் கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு. சூரிய திசை 6 வருஷம், அதுல 2 வருஷம், 3 மாசம், 6 நாள், இல்ல 10 வருஷம், 10 மாசம், இல்ல வெறும் 2 வருஷம், 1 வருஷம், இப்படி எல்லாமே வரும். ஆனா நீங்க ஹெட்டிங் பாத்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா சூரிய திசையில தான் அவங்க பிறப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சூரிய திசையே மொத்தம் 6 வருஷம்னா ஒரு இருப்பு 3 வருஷம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப பிறக்கும் போதே 3 வருஷம். அப்ப பிறக்கும் போது சூரிய திசையில அவர் பிறந்தா அவர் தந்தையை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஆதி காலத்துல எவ்வளவோ வறுமைகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சூரிய திசை எவ்வளவு இருக்குதோ அந்த பிறந்த திசை முடியும் வரைக்கும் அந்த தாய் தந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான். அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா முதல் கௌரவமா இருக்கும். ஒரு கௌரவமான செயல். ஏன்னா சூரியனுடைய திசையில பிறந்திருக்கனால உலகத்திலேயே 9 கோள்கள்ல ஒரு முதன்மையான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். அப்ப அவர் ராஜா மாதிரி பேசுவார். எதையும் கஷ்டத்தை எதையும் பெருசா எடுத்துக்கவே மாட்டார். எது நடந்தாலும் சரி, நடக்கிறது நடக்குமல்ல, இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு சூரியன் என்பது வெளிச்சம். எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு புண்ணியத்தை தேடி வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய மனுஷனா நம்ம வாழணும்னு சொல்லி கௌரவத்துக்காகவே வாழ்ந்து 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 கடைசியில அந்த சூரிய திசை கௌரவத்துக்காகவே வாழும். அவங்ககிட்ட நீங்க குணமா பேசுனீங்கன்னா சகல காரியம் அவர்னால் நடக்கும். நீங்க கோபமா பேசுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து 1 ரூபாயும் கூட அவர்கிட்ட நீங்க வாங்க முடியாது. அப்பேற்பட்ட நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல இந்த சூரியனுடைய பவர் அவர் வாங்கியிருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சூரியன் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரன் நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்களாலும் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கனாலும் அதனுடைய ஒளியுடைய தாக்கத்திலேயே உங்க ஜாதகம் ஆக்டிவேட் ஆகும். அப்பேற்பட்ட நட்சத்திரம் தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம். வாழ்க்கையிலேயே முதல் நட்சத்திரம். அந்த சூரிய ஒளி பட்டா நம்ம மேல ஒரு பிரகாசமாகுது. ஒரு தாமரமே நம்ம மேல ஒரு சுரக்குது. ஒரு தாமரை சுருங்கி கிடக்கும் போது காலையில சூரிய உதயமான அந்த தாமரையை தண்ணிக்கு மேல மலர்ந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த சூரிய ஒளி போய் அந்த தாமரை மேல பட்டா எப்படி மலருதோ அது போல கார்த்திகை நட்சத்திரக்காரர் நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் மலர்ந்து நிற்கும். அப்பேற்பட்ட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இதெல்லாம் உலகத்துல கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். நான் என்னங்க கார்த்திகை நட்சத்திரக்கார போய் கேட்டீங்கன்னா அவரோட திறமை அவருக்கு தெரியாது. ஏன் அவரோட திறமை அவருக்கு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விளக்கை நீங்க பத்த வச்சுட்டு விளக்கு கிட்ட போய் நானே வெளிச்சமா இருக்கிறனால விளக்கு கிட்ட கேட்டா விளக்குக்கு தெரியாது. அதுபோல நம்ம கண் பார்வையில வெளிச்சமா இருக்கிறவங்கள யாரும் பார்க்க முடியாது. அதனால அந்த வெளிச்சத்துடைய பவர்ல யார் பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும். அப்பேற்பட்ட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய மகன் தான் சனி, சனியினுடைய மகன் தான் மாந்தி. இப்படி ஒரு ரூலோட தான் ஆதி காலத்துல பிறந்திருக்குது. அப்போ சூரியனுடைய நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கிட்ட நீங்க போய் ஒரு 1 ரூபா காசு வாங்கி நீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில 6 to 7 நீங்க அந்த ஒரு 6 நாணயத்தை வாங்கி ஆரஞ்சு கலர் துணியில மடிச்சு நீங்க உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டீங்கன்னா அவரோட பவர் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சூட்சமமான எளிய பரிகாரம். இதெல்லாம் கட்டாயமா நீங்க செய்யுங்க. ஏன்னா நம்ம பேசும்போதே இந்த விஷயத்தை கொடுக்க சொல்றோம். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் சனியும் அப்பாவும் மகனுமா இருக்கிறதுனால பெத்த தகப்பனுக்கு தன்னுடைய மகனே துரோகம் செய்யாத ஒரு நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அப்ப தந்தை இல்லாம தன்னுடைய மகனுக்கு அந்த பவர் கிடைக்காது. அதனால இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி
இந்த வருஷம் ஒரு 30 மாசம் சனி பெயர்ச்சி மகர ராசியில இருப்பார். அந்த மகர ராசியில இருந்து அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே போல கோயில், ட்ரஸ்ட் இந்த மாதிரி இடத்துல ஒரு தலைவர் பதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நகை நாணயங்கள் ஏதாவது சேகரித்து வச்சிருந்தால் பழைய நகையை போட்டு புது நகை எடுத்து பிரமிக்கக்கூடிய காலம் இந்த சரியான காலம். அதே போல உறவுகள் முறையில ஏதாவது பகையாளி ஆகி ரொம்ப காலம் பகைச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இந்த 2.5 வருஷ சனிப்பெயர்ச்சியால கார்த்திகை நட்சத்திரக்காரன் தேடி வருவாங்க. பழைய உறவுகளை எல்லாம் இவர் போய் சந்திப்பார். அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா ஒரு 6 கிலோ கோதுமையை தலைமைட்டுக்கடியில வச்சு 6 நாள் அவர் படுத்திருந்து ஓடும் நதியில கொண்டுட்டு போய் இதோட என்னுடைய நட்சத்திர தோஷம் ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகுன்னு சொல்லி நீங்க கொண்டுட்டு போய் ஒரு நதியில கொண்டு போய் கொட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த கோதுமை எல்லாம் தண்ணியில போய் அது கொஞ்சம் கரைஞ்சு ஒண்ணுமில்லாம போச்சுன்னா உங்க வாழ்க்கையில மன சுமைகள், கடன் சுமைகள், தொழில் எல்லாத்துலயும் அந்த தடை இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் பரிகாரம். 6 தேங்காயை தலையை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வரணும். கோதுமையை ஆத்துல கொட்டிட்டு வரணும். கார்த்திகை விளக்கு 6 விளக்கு குலதெய்வ கோயிலுக்கு விளக்கேற்றிட்டு வரணும். இந்த சனிப்பயிற்சியில் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 30 மாசம் உங்க வாழ்க்கையில கெடுதலான விஷயங்கள் ஏதாவது நம்மளை தாக்க வந்துச்சுன்னா கூட நீங்க செய்த பரிகாரம் உங்களுக்கு புண்ணியம் கூட வரும். ஆதலால் நீங்க தப்பிச்சு உங்க வாழ்க்கையில ஒரு சுபிட்சமா இருப்பீங்க. இதெல்லாம் இந்த டிவியில நீங்க இந்த போயிட்டு இருக்கக்கூடிய சேனல்ல நீங்க எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் எளிய பரிகாரம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா 5 நட்சத்திரத்துக்கும் 5 விதமான பரிகாரங்கள் தனித்தனியா இருக்குது. நீங்க மறக்காம அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. முதல் வேலை அதை மறக்காம பண்ணீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் நாங்க வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த பதிவுல நிறைய மக்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்லையும் ஆன்லைன்லயே நாங்க ஜாதகம் பார்க்குறோம். யாரையும் இப்ப நேரில் வர வைக்கிறது இல்லை, ஆன்லைன்லயே அதிகமா பார்க்க வைக்கிறோம். அதனால நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பத்தி இந்த 27 நட்சத்திரத்துல நிறைய ரகசியங்களை சொல்லியிருக்கேன். அதுல ஒவ்வொரு நட்சத்திரம் யாராருக்கு என்னென்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை போய் அஸ்ட்ரோ மாரிமுத்து யூடியூப் சேனல் போங்க. இப்படி குட்டி குட்டி பரிகாரங்கள் ஆதி காலத்துல வாழ்ந்த பரிகாரத்தை உங்களுக்கு எளிமையா நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சூரியனுடைய திசையில நீங்க வாழ்ந்து சந்தோஷமா நீங்க இருந்து ஒரு காலத்துல சூரியன் திசையில பிறந்தா ராஜாக்கள் குதிரை வண்டியில போன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா குதிரையுடைய லாடத்தை வீட்டுல கொண்டு வைங்க. ராஜாவை கொண்டுட்டு கூட்டிட்டு போனதே குதிரை தான். அந்த குதிரையுடைய பாதம் லாடம். அந்த லாடம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா ஓடக்கூடிய குதிரை, நல்ல ரன்னிங் இருக்கிற குதிரையுடைய லாடத்தை நீங்க வீட்டுல வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் சுறுசுறுப்பா இருக்கும், உங்க வாழ்க்கை சுறுசுறுப்பா இருக்கும். இந்த சனிப்பயிற்சினால உங்களுக்கு எந்த தொல்லைகளும் வராது. ஏன் இந்த லாடத்தை நான் உங்களை கொண்டு வர சொல்றேன்னா சனி என்பது இரும்பு. அப்ப சனி என்பது சனினால ஒரு பாதிப்பு வராம இருக்கும்னா இரும்ப கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய உலோகத்தை நம்ம கையில வச்சிருக்க வரைக்கும் அவரே நம்ம சனி பகவான் நம்ம வீட்டுல வாசம் செய்வது போல. அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் என்பது ராஜா. ராஜா போனது குதிரையில, குதிரையோட லாடத்தை நீங்க கையில வச்சிருக்கும் போது சனியோட இரும்பு கையில வந்து. இது அற்புதமான பரிகாரம். இதை அழகா செஞ்சுட்டு வாங்க. நான் சொன்னது எல்லாமே மறக்காம செய்யுங்க. இந்த 30 மாசத்துல உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு கொடி கட்டி நிற்கும் என்று சொல்லி அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.